بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம டாப் 5 இஸ்லாமிக் ஆப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது 5 சிறந்த இஸ்லாமிக் ஆப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். 5வது இடத்துல லேர்ன் குரானிக் அரபிக். அதாவது இந்த லிஸ்ட்டில் வந்து 5 ஆப்பில் வந்து 3 முற்றிலும் தமிழில் இருக்கும். இப்போ 5வது இடத்துல வந்து லேர்ன் குரானிக் அரபிக். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வந்து குர்ஆனை படிக்கிறோம், ஆனால் அது புரிஞ்சிக்க நமக்கு தெரியாது. நம்ம குர்ஆனை ஒரு அமல் செய்யக்கூடிய ஒரு நூலாக மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனை ஒரு வழிகாட்டியாக நமக்கு அமைச்சிருக்கான். அதை நம்ம பயன்படுத்திக்கணும்னா குர்ஆனில் என்ன எழுதிக்கணும் நம்ம புரிஞ்சிக்கணும். அதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் குரானிக் அரபிக். இந்த ஆப்பில் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு எளிமையான ஒரு மெத்தடில் நம்ம படிக்கலாம். இந்த ஆப்பில் வந்து மொத்தம் 3 லெவல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லெவல்லையும் 14 லெசன் இருக்கும். நீங்கள் ஒரு லெசனை ஒரு வாரத்துக்கு படித்தா கூட நீங்கள் ஒரு வருஷத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த ஆப்பில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் படித்து முடிச்சிடலாம். இந்த ஆப்போட தயாரிப்பாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆப்பில் வந்து மொத்தமாகவே குர்ஆனில் இருக்க அரபு வார்த்தைகள் மட்டும்தான் இதில் இருக்கும். ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெசன் 1 லெசன் 2 நிறையா இருக்குது. ஒவ்வொரு லெசன்லேயும் ப்ராக்டிஸ் இருக்கும். நீங்கள் சிங்கிள் வேர்ட்ஸ், டபுள் வேர்ட்ஸ், ஃப்ரேஸ் ப்ராக்டிஸ், அப்புறம் வேர்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும். இந்த வேர்ஸ் ட்ரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயத்தையே கொடுத்துருவாங்க, குர்ஆனுடைய ஆயத்தை கொடுத்துருவாங்க. இந்த ஆயத்தில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் முன்னாடி படித்த அந்த வேர்ட்ஸில் அந்த வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து மொத்தம் ஒரு 25 வார்த்தைகள் இருக்கும் முன்னாடி வேர்ட்ஸில். நீங்கள் இந்த வார்த்தைகள் மட்டும் படித்தாலே போதும். நீங்கள் அடுத்து வர அந்த ஆயத்துக்கு நீங்கள் விளக்கத்தை கொடுத்துடலாம். அதாவது இப்போ 4வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல் குர்ஆன் தஃப்சீர். இந்த ஆப்பில் வந்து என்னென்னா குர்ஆனுடைய தஃப்சீர் இருக்கும். இனி நம்ம குர்ஆனில் நிறைய ஆயத்துக்களை பார்க்குறோம். அந்த ஆயத்து எப்போ இறக்கப்பட்டது, இந்த ஆயத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஹதீஸ் இருக்கா, இது எல்லாமே இந்த தஃப்சீரில் தான் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். இந்த தஃப்சீர் வந்து இப்னு கசீருடைய தஃப்சீர். இது வந்து தமிழில் கிடைக்காது தஃப்சீர் மட்டும், ஆனால் தமிழ் ஆக்கம் கிடைச்சிரும். அதாவது குர்ஆனுடைய தமிழ் ஆக்கம் இங்கே இருக்குது, இது கிடைச்சிரும். இந்த ஆப்பில் இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் வந்து மொத்தம் 42 ஒரு காரியோடைய கிராத் இருக்கும். அதில் நீங்கள் எந்த காரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, இந்த ஆப்பில் வந்து தஜ்வீதோடைய முறைகள் இருக்கும். தஜ்வீதை கற்றுக்கக்கூடிய ஒரு முறைகள் இருக்கும். இனி நம்மளில் நிறைய பேர் வந்து குர்ஆனை ஓதுறோம், ஆனால் தஜ்வீதோட ஓதுறோமா? இல்லை. குர்ஆன் நமக்கு சாபுவிடும். அதாவது கல்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கல்புன்னு அப்படின்னு ஓதுறோம். கல்பு அப்படின்னா நாயின்னு அர்த்தம். கல்பு காஃப் 2 புள்ளி இருக்க காஃப், அந்த கல்பு வந்தால் இதயம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் குர்ஆனில் அந்த வார்த்தைகள் நிறைய வரும். நம்ம வந்து கல்புன்னு படிக்கிறோம், நாய் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இதனால் நம்மளுக்கு வந்து நன்மைகள் கிடைக்காது, குர்ஆனுடைய சாபம் தான் கிடைக்கும். அதனால் இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ 3வது இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புகாரி முஸ்லீம். இந்த ஆப்பில் வந்து சஹீஹுல் புகாரியும் சஹீஹுல் முஸ்லீம் இந்த 2 ஹதீஸ் முழு ஹதீஸ்களும் இதில் இருக்கும், தமிழில் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சட்டம் தெரியலைன்னா இது மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹதீஸை தேடுங்கள் அப்படின்னு இருக்குது. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தொழுகை அப்படின்னு அடிக்கிறோம். தொழுகை அடித்து தேடுங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தொழுகைங்கிற வார்த்தை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த ஹதீஸ்களில் நீங்கள் பார்க்கலாம். அதோ தொழுகை அப்படின்னு இருக்கா, இந்த ஹதீஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சட்டங்கள் தெரியலனா இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2வது இடத்துல என்ன இருக்குன்னா முன்தஹப் அஹதீஸ். இந்த ஆப்பை பார்த்த உடனே உங்களுக்கு தப்லீக் ஜமாத் ஞாபகம் வரும். அவங்க யூஸ் பண்ணுற புத்தகம் தான் இது. ஆனால் அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும், இந்த புத்தகத்தை யூஸ் பண்ணலாமா, இதை பயன்படுத்தலாமா அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய ஹசனா ஹதீஸும் கலந்துருக்கும். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் எடுத்துக்காதீங்க. இதில் இருக்க நல்லதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எல்லாமே நல்லதாக இருந்தால் குர்ஆன் தான் அப்படி இருக்கும். எந்த விதமான ஹசனா எதுவும் சேராமல் இருந்தால் அது குர்ஆன் மட்டும்தான் இருந்தபடி இருக்க முடியும். இது வந்து ஹதீஸ். இதில் இருக்க நல்லதை நீங்கள் எடுத்துங்க. இதில் வந்து முஸ்லீம் அப்படியே ப்ராக்கெட்லேயே கொடுத்துருப்பாங்க. முஸ்லீமு, சஹி முஸ்லீம், சஹி புகாரி, திர்மிதி, அபுதாவுத், இது 4மே சஹியான நூல்கள். இந்த 4 நான் சஹி மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கு. நீங்கள் முஸ்லீம் இருந்தால் படிச்சுக்கோங்க. புகாரி இருக்கும், எல்லாமே இருக்கும். குர்ஆனுடைய வசனங்களும் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் தெரியலை அப்படின்னா
நீங்கள் அதை பார்த்துக்கலாம். மேலும் இதில் என்னென்னா நமக்கு நிறைய ஹதீஸ் வந்து நம்ம வெறுமனே ஹதீஸை படித்தா நமக்கு புரியாது, அதுக்கான விளக்கமும் இதில் இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஹதீஸை வந்து இந்த நூலை வந்து நான் 2வது இதில் ஏன் போட்டிருக்கேன்னா, இதில் வந்து ஹதீஸும் இருக்கும், அதுக்கான விளக்கமும் இருக்கும். நிறைய மார்க்க சட்டங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கும், அதை நீங்கள் இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இக்லாஸ் நியத், இக்ராமுல் முஸ்லிமீன், கலிமா தையீபா, தொழுகையை பற்றி சட்டங்கள் எல்லாமே இதில் இருக்கும். குர்ஆனுடைய வசனங்களும் ஹதீஸ்களும் சேர்ந்துருக்கும். உங்களுக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு ஆப் உங்களுக்கு அமையும். முதல் இடத்துல என்ன இருக்குன்னா தமிழ் குர்ஆன். முன்னாடி தமிழ் குர்ஆனுடைய தமிழாக்கத்தை நம்ம ஒரு ஆப்பில் பார்த்துருக்கோம். ஆனால் இதில் வந்து என்னென்னா குர்ஆனுடைய தமிழாக்கமும் இருக்கும். மேலும் என்ன இருக்குன்னா நம்ம குர்ஆனில் இருக்க துவாக்களை மட்டும் இவங்க தனியாக சேகரித்து வச்சுருக்காங்க. குர்ஆனில் என்னென்ன துவாலாம் எல்லாம் நம்மளை கேட்க சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு தமிழாக்கத்தோடு சேர்த்து வச்சுருக்காங்க. இன்னொன்று என்னென்னா குர்ஆனுடைய கிராத், அப்துல் ரஹ்மான் சுதைசியும் அப்துல் பஷீத் அப்துல் சமது, இங்கே 2 பேருடைய கிராத்தும் இருக்குது. இல்லை அப்துல் பஷீத் இவருடைய கிராத்தை கேட்டு மட்டும் நிறைய முஸ்லீம் அல்லாத மக்கள், காஃபிரான மக்கள் இஸ்லாமை ஏற்றிருக்காங்க. அந்தளவுக்கு இவருடைய கிராத் இருக்கும். அது நீங்கள் இந்த ஆப் மூலமாக கேட்டுக்கலாம். மேலும் குர்ஆனுடைய தமிழ் உரை, குர்ஆனுடைய தர்ஜுமாவை ஒரு MP3 இவங்க கன்வெர்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க, அதையும் நீங்கள் கேட்டுக்கலாம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு இதில் இருக்கும், அவருடைய முழு வரலாறும் இதில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதாவது பத்ரு போர்லேருந்து எல்லாமே இருக்கும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹதீஸில் இருக்க துவாக்கள், ஹதீஸில் என்னென்ன துவாக்கள் இருக்குது அதையும் நீங்கள் இதில் கற்றுக்கலாம். அதனால் இது உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பாக இருக்கும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீராவே இவங்க MP3 கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த மேற்கூறப்பட்ட 5 ஆப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வ அலைக்கும் அஸ்ஸலாம்.